Mare Swamini Namine Namacharya Padaya Nitai Kripa Pradayine Gaura Gada Damadaya Nagara Guru Madarine Namo Vishnu Padaya Krishna Prataya Bhurale Sri Made Bhakti Vedanta Swamini Namine नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्दा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. Okay, so now இன்னைக்கு வந்து ராமாயணம் ஏன்னா 27ஆம் தேதி வந்து ராமநவமி மகோத்சவம் வர்றது. அதாவது ராமச்சந்திர பகவான் அவர் அவதரித்த அற்புதமான ஒரு தினம், விசேஷமான தினம். நமக்கு எல்லாருக்கும் ராமாயணம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவர்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ராமான உயிரே விடுவாங்க. ஏன் அப்படின்னா ராமச்சந்திர பகவான் தன்னுடைய லீலையில 5 ரசங்களையும் பரிமாறிக்கொண்டார். 5 ரசம், அதாவது பகவான் கூட 5 விதமான தெய்வீக ரசங்களை பக்தர்கள் வந்து பரிமாறிக்கொள்றாங்க. தூய பக்தர்கள் பரிமாறிக்கொள்றாங்க. ஒன்று வந்து பகவானை வந்து எஜமானராக பார்த்து தன்னை சேவகனாக கருதுகிறார், இருந்து கொண்டு அப்படி சேவை செய்து. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர பகவான் ஹனுமான் கூட அந்த பரிமாற்றம் இருந்தது. ஹனுமான் ராமச்சந்திர பகவான் எஜமானராக கருதி சேவகனாக இருந்து சேவை செஞ்சார். அதே மாதிரியே ராமச்சந்திர பகவான் சக்கிய ரசத்தையும் பரிமாறிக்கொண்டார். ஹனுமான் வந்து தாசிய ரசத்துல ராமச்சந்திர பகவான் கூட அன்பு பரிமாற்றம் செய்தார். அடுத்தது சக்கிய ரசம். சக்கிய ரசம் அப்படின்னா ராமச்சந்திர பகவானை வந்து நண்பராக பாவித்து அன்பு தெரிவிப்பது. இது யார் செஞ்சாங்க? நீங்க பாத்தீங்கன்னா குஹன் அண்ட் ராமா லக்ஷ்மணா பரத சத்ருக்னா, லக்ஷ்மணா பரத சத்ருக்னா இவங்கெல்லாம் வந்து சக்கிய ரசத்தில் இருந்தாங்க. குஹன் அந்த மாதிரி. இப்படி ராமச்சந்திர பகவான் சக்கிய ரசத்தையும் பரிமாறிக்கொண்டார், நண்பராக பாவித்தார். ராமச்சந்திர பகவான் வந்து வாத்சல்ய ரசத்தையும் சுவைத்தார். வாத்சல்ய ரசம் எப்படி? தசரத மகாராஜா அண்ட் கௌசல்யா ராமச்சந்திர பகவானை தன்னுடைய குழந்தையாக பாவித்து அன்பு தெரிவித்தாங்க. ராமா அதை வந்து சுவைத்தார். தென் மாதுரிய ரசம். மாதுரிய ரசம் அப்படின்னா பகவானை வந்து நீங்க மாதுரிய ரசத்துல 2 இருக்கு. அதுல பரக்கிய ரசம், ஸ்வக்கிய ரசம் 2 இருக்கு. ஸ்வக்கிய ரசம் அப்படின்னா பகவானை வந்து திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக அன்பு பரிமாற்றப்படுகிறது. இதெல்லாமே ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு மாதிரி கிடையாது. பகவான் கூட தெய்வீகமான உறவு. இதுக்கு வந்து ஸ்வக்கிய ரசான்னு சொல்லுவோம். இது யார் செஞ்சாங்க? சீதாதேவி வந்து ராமச்சந்திர பகவான் கூட ஸ்வக்கிய ரசத்தை பரிமாறிக்கொண்டார் அண்ட் பகவான் அதை சுவைத்தார். அண்ட் இன்னொன்று வந்து பரக்கிய ரசம். பரக்கிய ரசம்னா
பகவானை காதலராக கருதுதல், இது மட்டும் ராமச்சந்திர பகவான் இதை மட்டும் அவர் செய்யல. ஏன்னா அவர் ஏகபத்னி விரதனா இருந்தார். தென் 5வது ரசம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாந்த ரசம். சாந்த ரசம் அப்படின்னா ராமச்சந்திர பகவான் கூட ஒரு நியூட்ரல் நடுநிலை ரசத்தை சுவைக்கிறது, பரிமாறிக்கொள்ளுதல். எஸ், இது நீங்க பாத்தீங்கன்னா அயோத்தியால ராமச்சந்திர பகவான் பாத்தீங்கன்னா ராஜாராம் விடுதல், ரகுபதி ராகவ ராஜாராம் சொல்லுவார். ராஜாராம்னா ராஜாவர், அயோத்தியாவோட ராஜாவா இருந்தார். அண்ட் குடிமக்கள் எல்லோரும் ராமச்சந்திர பகவான் கூட ரொம்ப ராமச்சந்திர பகவான் தன்னுடைய அப்பாவாக கருதி குடிமக்கள் எல்லோரும் ராமச்சந்திர பகவான் மேல ராமா மேல அவ்வளவு அன்பு செலுத்தினாங்க. ஸோ இது சாந்த ரசாங்கிற வகையில் வருது. ஆக போக 5 விதமான ரசங்களையும் ராமா பரிமாறிக்கொண்டார் தன்னுடைய லீலைகளில், அதை சுவைத்தார். அதனால ராமா அப்படின்னா எல்லோருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் ராமாவை பிடிக்கும். ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு பர்சனாலிட்டி. நார்த்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ராமான உயிரே விடுவாங்க இல்லையா? நீங்க அயோத்தியாவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், போன வருஷம் அயோத்தியாவில் பிரம்மாண்டமான கோவில், எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அயோத்தியாவில் பெரிய கோவில் கட்டியிருக்காங்க இல்லையா ராமாவுக்கு. ஏன் இப்படி நான் கேள்விப்பட்டேன், அயோத்தியா ராமா கோவில் கட்டுறதுக்கு உலகம் முழுவதும் பக்தர்கள் நன்கொடை வழங்கினாங்களாமா. கவர்மெண்ட் போரும் சொன்னாங்களாமா, டொனேஷன் போரும், இதுக்கு மேல நீங்க அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கவர்மெண்ட் மெசேஜ் போட்டாங்களாமா. அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் பக்தர்கள் ராமாவுடைய அயோத்தியா கோவில் கட்டுறதுக்கு டொனேஷன் அனுப்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா ராமா மேல அவ்வளவு கவர்ச்சி எல்லோருக்கும். ஏன்னா ராமா அற்புதமான பர்சனாலிட்டி. ஸோ இங்க சாஸ்திரத்துல எப்படி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவும் ரொம்ப எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவர். ஆகர்ஷண இது கிருஷ்ணாவுக்கு பகவானுக்கு ஏன் கிருஷ்ணன் பேர் வந்ததுன்னா ஆகர்ஷண இது கிருஷ்ணா, எல்லோரையும் ஆகர்ஷணம் செய்பவராம், கவர்ந்து இழுப்பவராம தன்னுடைய அற்புதமான லீலைகள் மூலம். ஸோ கிருஷ்ணாவும் பார்த்தீங்கன்னா இந்த 5 விதமான ரசங்களையும் கிருஷ்ணா சுவைத்தார், பூரணமாக சுவைத்தார். அவர் மாதுரிய ரசத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்வக்கியா பரக்கியா அப்படின்னு நீங்க சொன்னார். கிருஷ்ணா ஸ்வக்கிய ரசத்தையும் சுவைத்தார், பரக்கிய ரசத்தையும் சுவைத்தார். அதனால பகவான் எந்த அளவுக்கு இந்த 5 ரசங்கள்ல எவ்வளவுக்கு அவ்வளவு பக்தர்கள் கூட பரிமாறிக்கொள்றாரோ அந்த அளவுக்கு பகவான் ரொம்பவும் கவர்ச்சிகரமாக அமைவார். நரசிம்மதேவர் இருக்கார், பகவான் நரசிம்மதேவர் இந்த 5 ரசங்களையெல்லாம் அவர் பரிமாறிக்கொள்ளல இல்லையா. அவர் நரசிம்மதேவர், பகவான் நரசிம்மதேவர் வாத்சல்ய பாவத்திலேயோ அவரை யார் குழந்தையாக கருதி அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவரை நண்பராக கருதி, அவரை காதலராக கருதி இந்த மாதிரியெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. ஆனா ராமா அண்ட் கிருஷ்ணா இந்த மாதிரிய அவங்க இந்த 5 விதமான ரசங்களையும் சுவைத்தார்ந்த பரிமாறிக்கொள்றதுனால ராமா அவ்வளவு கவர்ச்சிகரமான ஒரு பர்சனாலிட்டி. இதை புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ ராம நவமி 27ஆம் தேதி வர்றதுனால இந்த ஒரு வகுப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வால்மீகி ரிஷி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப அற்புதமான ஒரு ரிஷி. பிரம்மதேவர், நான் சுருக்கமாக சொல்றேன் ஏன்னா ராமாயணம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சாஸ்திரம். அதை 1 மணி நேரத்துல எல்லாம் நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியாது, பத்தாது, டைம் பத்தாது. ஸோ வால்மீகி ரிஷி பிரம்மாவுடைய கருணையினால
இந்த ராமாவுடைய அற்புதமான அத்தனை லீலைகளும் அவருக்கு கண் முன்னாடி தெரிஞ்சுதான் பிரம்மாவுடைய ஆசீர்வாதத்தினால. அத்தனை லீலைகளும் அவருக்கு வந்து டிவி மாதிரி எல்லாம் கண் முன்னாடி தெரிஞ்சுதாங்க. அப்படியே வால்மீகி ரிஷி அதை வந்து எழுதுறாரு. இந்த வால்மீகி ரிஷி எப்படி எழுதியிருக்காருன்னா, ராமாயணத்தை 24,000 ஸ்லோகங்கள்ல வர்ணித்து எழுதியிருக்காரு. 24,000 ஸ்லோகங்கள். ஸ்ரீமத் பாகவதம் வந்து 18,000 ஸ்லோகங்கள். ஆனா ராமாயணம் இதோட ஜாஸ்தி, 24,000 ஸ்லோகங்கள். இந்த 24,000 ஸ்லோகங்களை வால்மீகி ரிஷி எப்படி எழுதியிருக்காருன்னா 7 காண்டமா பிரிச்சிருக்காரு. ஒரு காண்டம் வந்து, முதல் காண்டம் வந்து பாலகாண்டம், ரெண்டாவது அயோத்தியா காண்டம், மூணாவது ஆரண்யா காண்டம், நாலாவது வந்து கிஷ்கிந்தா காண்டம், அஞ்சாவது சுந்தர காண்டம், ஆறாவது யுத்த காண்டம். யுத்த காண்டம் ரொம்ப பெருசு. ஏழாவது வந்து உத்தரகாண்டம். இப்படி 7 காண்டமாக இந்த 24,000 ஸ்லோகங்களை பிரித்து ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கார் வால்மீகி ரிஷி. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாலகாண்டம். பாலகாண்டத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமம் லீலைகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அது கூடவே இருக்கக்கூடிய அற்புதமான தத்துவங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ பாலகாண்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தசரத மகாராஜா ராமச்சந்திர பகவானுடைய தந்தை. ஸோ தசரத மகாராஜாவுக்கு வந்து மகன்கள் இல்லையாங்க. ரொம்ப கவலையா இருந்தாராமா தசரத மகாராஜா, எனக்கு மகன்கள் இல்லையே, மகன்கள் இருந்தால் தானே இந்த ராஜ்யத்தை தொடர்ந்து அவர் ஆட்சி புரிய முடியும். ஸோ தசரத மகாராஜாவாக இருக்கிறதுனால ஒரு பெரிய கவலையா இருந்தது, எனக்கு குழந்தை இல்லை, மகன்கள் இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணார், பிராமணிக்கல் கவுன்சில் அப்படின்னு வச்சிருந்தார். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்துல. பிராமணிக்கல் கவுன்சில் என்ன அர்த்தம்னா, பிராமண அமைச்சர்கள் நிரம்பிய ஒரு சபை வச்சிருந்தார். ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராஜாக்கள் வந்து மனம் போன போக்கில் ஆட்சி புரிகிற. கிருஷ்ணா வந்து சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷகா அப்படி சொல்றார் கிருஷ்ணா. 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் மயா சிருஷ்டம், கிருஷ்ணா உருவாக்கியிருந்ததுனால இது வந்து திரேதா யுகத்தில் நடந்த ஒரு லீலையா இருந்ததுனால இந்த வர்ணாசிரமம்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா வந்து கடைபிடித்தாங்க. அண்ட் ராமாவும் வர்ணாசிரமத்தை கடைபிடித்தாங்க, அனுசரித்தார். ஸோ அவர் ராஜாக்கள் வந்து மனம் போன போக்கில் ஆட்சி புரியல. அவர்கள் வந்து அவங்களுடைய ராஜ்யத்துல ஏதாவது குழப்பமான சூழ்நிலை வந்ததுன்னா இம்மிடியட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராமண அமைச்சர்கள், இந்த அமைச்சர்கள் அவங்க, ஆனா அங்க எப்படி பிராமணர்களாம் எப்படி சாஸ்திர அறிவு நிரம்பிய பிராமணர்களா இருந்தாங்க. ஸோ ராஜா ஒரு குழப்பமான சூழ்நிலை விரும்பும்பொழுது இம்மிடியட்டா அவர் என்ன பண்ணுவாராமா, இந்த பிராமண அமைச்சர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுவார். இந்த பிராமணர் அமைச்சர்கள் வந்து சாஸ்திரத்தை வந்து அலசி ஆராய்ந்து அவங்களுக்குள்ள ஒரு சபை இருக்கும், இந்த ஒரு குழு, அதான் பிராமணிக்கல் கவுன்சில்ஸ். இந்த குழு அதுல வந்து எல்லா பிராமணர்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி, சாஸ்திர ரீதியாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு பர்ஃபெக்ட் தீர்மானத்தை வந்து ராஜாவுக்கு சொல்லுவாங்களாம். இப்படிதான் இந்த சூழ்நிலையை நீங்க கையாள வேண்டும் அப்படின்னு இந்த பிராமண அமைச்சர்கள் கைட் பண்ணுவாங்க. அது பிரகாரம் தான் அந்த காலத்துல ராஜாக்கள் ஆட்சி புரிந்தாங்க. அப்ப அவர்களுடைய ராஜ்யம் வந்து வேத சாஸ்திரம் பிரகாரம் அவங்க ஆட்சி புரித்தாங்க. அப்பொழுது குடிமக்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை அமையுமாறு ராஜாக்கள் நடந்து கொண்டாங்க அந்த காலத்தில். ஸோ வெரி பியூட்டிஃபுல். வர்ணாசிரமங்கிறது வந்து ரொம்ப அற்புதமானது. வர்ணாசிரமம் பிரகாரம் நாடு விரும்புதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பியூட்டிஃபுல். மக்கள் எல்லோரும் இயல்பாகவே கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்வாங்க. ஆனா கலியுகத்துல வர்ணாசிரமம் வந்து ஆக்சுவலி கலிபுருஷன் எல்லாத்தையும் சீரழிச்சிட்டார். இப்போ அது வந்து வர்ணாசிரமத்தை யாரும் நினைச்சு பார்த்தா கூட ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சூழ்நிலை ரொம்ப விகாரமா மாறி போயிடுச்சு. ஸோ இந்த தசரத மகாராஜா என்ன பண்ணாருன்னா,
அவரும் இதே மாதிரியே பிராமண அமைச்சர்கள் நிரம்பிய ஒரு சபையை வச்சிருந்தார். அந்த பிராமணர் கிட்ட யார் இருந்தாங்க அந்த சபையிலன்னா, வசிஷ்ட ரிஷி இருந்தார், தென் வாமதேவ ரிஷி, இல்லை பெரிய பெரிய ரிஷிகள் இருக்கலாம். இவங்கெல்லாம் இருந்தாங்களாமா. தசரத மகாராஜா தன்னுடைய கவலையை தெரிவிக்கிறார். எனக்கு மகன்கள் இல்லை, இந்த ராஜ்யம் தொடர்ந்து நடத்துறதுக்கு என்னோட மகன்கள் இல்லையே, நான் என்ன பண்றது? அண்ட் அப்போ அவங்க சொல்றாங்க, ஓகே, நீங்க ஒரு அஸ்வமேத யாகம் மற்றும் புத்திரகாம இஷ்டி யஜ்யம். புத்திரகாம இஷ்டி அப்படின்னா புத்திரனை பெறுவதற்கோசரம் செய்யக்கூடிய ஒரு யாகம். அதெல்லாம் சாஸ்திரத்தில் அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த காலத்துல இந்த யாகத்தை செய்யக்கூடிய புரோகிதர்கள் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தாங்க. பிராமணர்கள் சமோதம தபஸ்சௌச்சம் க்ஷாந்திர் ஆர்ஜவம் ஏவச்ச ஞானம் விஜானம் ஆஸ்தித்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவச்சம். இந்த பிராமணர்கள் 9 விதமான இந்த நற்குணங்களை உடையவர்களா இருந்தார், தகுதி வாய்ந்தவர்களா இருந்தார். அதனால அந்த பிராமணர்கள் யாகம் செய்தால் அதுல இந்த பலன் கிடைக்குமா? என்ன பலனை எதிர்பார்த்து யாகம் செய்யறாங்களோ அந்த பலன் கிடைக்குமாமா அந்த பிராமணர்கள் செய்யும்போது. இப்ப எல்லாம் கலியுகத்துல இந்த பிராமணர்களுடைய ஸ்டாண்டர்ட் நீர்த்து போயிட்டு இருக்கு, குறைஞ்சு போகிறது கலியுடைய தாக்குதல்னால. ஸோ இந்த பிராமண அமைச்சர்கள் நீங்க ராஜா, நீங்க புத்திரகாமேஷ்டி யஜ்யம் மற்றும் அஸ்வமேத யாகத்தை செய்யணும் அப்படின்னு அவங்க சஜஷன் கொடுத்தாங்க. தென் மேலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ரிஷ்யசிருங்க ரிஷியை கூப்பிடுங்க. எகைன் அந்த குறிப்பிட்ட லீலைக்குள்ள நான் போக போறதுல எனக்கு டைம் கிடையாது. ரிஷ்யசிருங்க ரிஷி, இதெல்லாம் பாலகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரிஷ்யசிருங்க ரிஷி எப்படி அயோத்தியாக்குள்ள வந்தார் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரிஷ்யசிருங்க ரிஷியை நீங்க கூப்பிடுங்க, அவர் பெஸ்ட் ரிஷி. அவரை நீங்க கூப்பிட்டு இந்த புத்திரகாமேஷ்டி யஜ்யம் மற்றும் அஸ்வமேத யாகத்தை செய்ய வச்சீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் புத்திரன் கிடைப்பார். சத்புத்திரன் சொல்லுவாங்க. எப்படி? சத்புத்திரன். சத்புத்திரன்னா தெய்வீகமான புத்திரன். அந்த மாதிரி உங்களுக்கு சத்புத்திரன் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே தன் ரிஷ்யசிருங்க ரிஷியை வரவழைக்கிறாங்க. ரிஷ்யசிருங்க ரிஷி ரொம்ப அற்புதமான ரிஷி. அவர் அஸ்வமேத யாகம் மற்றும் புத்திரகாமேஷ்டி ரெடியூஸ் செய்யறார். இதுக்கு நடுவுல இது தேவர்கள் என்ன பண்றாங்க, பிரம்மாவை அப்ரோச் பண்றாங்க. பிரம்மா அப்ரோச் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க, ஓ பிரம்மதேவரே, எங்களுக்கு ராவணாவுடைய, அதே சமயத்துல தான் ராவணன் இருந்தார் இல்லையா, இந்த ராவணனுடைய தொந்தரவு அட்டகாசம் ரொம்ப கூடிருச்சு. ராவணா எல்லாரையும் தொந்தரவு பண்றாரு, அவருடைய சக்தி ரொம்ப கணக்கில் அடங்காததா இருக்கு, என்ன பண்றது, இந்த ராவணாவை எப்படி கையாளலாம் அப்படின்னு பிரம்மதேவர்கிட்ட போய் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. பிரம்மா சொல்றாரு, ராவணா முன்னாடி ராவணா கும்பகர்ணா 2 பேருமே சகோதரர்கள் இல்லையா, இவங்க 2 பேரும் பிரம்மதேவரை நோக்கி கடும் தபஸ்யா செஞ்சு அங்க பிரம்மாட்ட இருந்து வரம் வாங்கியிருக்காங்க. அதை இங்க பிரம்மா சொல்றார் தேவர்கள்ட்ட, ராவணா ஒரு தப்பு பண்ணிட்டார். என்ன தப்புன்னா, அவர் எனக்கு மனுஷர்கள் மூலமா எனக்கு மரணம் வராதுன்னு மனுஷர்களை துச்சமா கருதி அந்த மாதிரி ஒரு வரத்தை என்கிட்ட கேட்கல. ராவணா நிறைய பெரிய வரத்தை கேட்கிறார் பிரம்மதேவர்கிட்ட, ஆனா இதை கேட்க மறந்துட்டார் அவன். இதுதான் பகவான். பகவான் எப்படி வேணும் உள்ள நுழைய முடியும். எப்படி இரண்யகசிபு இல்லையா, அவரும் பிரம்மதேவர்கிட்ட கடுமையா தவம் செய்து அவர்கிட்ட வரம் ஆகினார் இல்லையா. அப்ப அவருடைய கேட்ட வரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்ட வழியாக, அந்த லூப்போல் சொல்லுவோம், அந்த ஓட்ட வழியாக பகவான் வந்தார். நரசிம்மதேவர் இரண்யகசிபு வதம் பண்ணார் இல்லையா. அதே மாதிரியா இங்க ராவணா பிரம்மதேவர்கிட்ட கேட்ட வரத்துல ஒரு இதை விட்டுட்டாராமா. என்னது, மனுஷர்கள் ரொம்ப துச்சமானவர்கள், அவர்னால எனக்கு மரணம் வராது அப்படின்னு நினைச்சிட்டு மனுஷர்கள்னால எனக்கு மனுஷர்கள் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாராம், பெருசா நெக்லெக்ட் பண்ணிட்டாராம், உதாசீனப்படுத்திட்டாராம். பிரம்மதேவர் என்ன சொல்றாரு, பகவான் பகவான் விஷ்ணு மனுஷ ரூபத்துல அவதரித்து
அவர் லீலை செய்ய போகின்றார், ராவண வதம் பண்ண போறார். இத நீங்க பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை எப்படி சொல்லிருக்குன்னா, கூடம் பரம் பிரம்ம மனுஷலிங்கம். வெரி பியூட்டிஃபுல். பரம் பிரம்மன் முழுமுதற் கடவுள் மனுஷலிங்கம், மனுஷ ரூபத்தில் கூடம் மறைந்து அவதரிப்பார், மறைந்து தோன்றுவார் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அது யாரை குறிக்கிறதுனா ராமா அண்ட் கிருஷ்ணா ரெண்டு பேரும் குறிக்கிறது மனுஷ ரூபத்தில். நிறைய இடத்துல சொல்லியிருக்குங்க இந்த மாதிரி. நராக்கிருதி பரம் பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. பரம் பிரம்மா பகவான் நராக்கிருதி மனுஷ ரூபத்தில் தோன்றுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க ஸ்ரீமத் பாகவதத்திலையும் வருது, கூட கபட மானுஷா அப்படின்னு சொல்லியிருக்கு. கபட மானுஷானா மனுஷ வேஷத்தில் மறைந்து தோன்றுவார் அப்படின்னு பாகவதத்திலையும் வருது. ஸோ அது பார்க்கும் பொழுது ராமா கிருஷ்ணா இவங்கெல்லாம் இவன் பலராம் இவங்கெல்லாம் மனுஷ ரூபத்துல மறைந்து அவதரித்தவர். ஸோ பிரம்மதேவர் சொல்றார், பகவான் விஷ்ணு இப்படி தோன்ற போறார், மனுஷ ரூபத்தில் தோன்றி ராவணாவை வதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்றார். இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது பகவான் விஷ்ணு அவர்களுக்கு முன்னாடி தோன்றுறார். பிரம்மதேவருக்கு முன்னாடி, தேவர்களுக்கு முன்னாடி தோன்றுறார். ஸோ உடனே தேவர்கள்லாம் பகவான்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க. என்ன வேண்டுகோள் வைக்கிறாங்கன்னா, நீங்க தயவு செய்து உங்களுடைய அம்சத்தை 4 பாகமா பிரிச்சு, உங்களுடைய தெய்வீக அம்சத்தை 4 பாகமா பிரிச்சு தயவு செய்து நீங்க தசரத மகாராஜாவுக்கு 4 மகன்களாக நீங்க அவதரிக்க வேண்டும் அப்படின்னு தேவர்கள், பிரம்மதேவர் எல்லாரும் பகவான் விஷ்ணுகிட்ட முறையிட்டாங்க. பகவான் விஷ்ணு அதை ஆமோதிக்கிறார். ஓகே, ஏன்னா பக்தர்கள் பகவான்கிட்ட வேண்டுகோள் வைக்கும் பொழுது பகவான் எப்படி பக்த வத்சலா, பக்தேப்பியோ பக்த வத்சலா, பக்தேப்பியோ பக்த வத்சலா. பக்தர்கள்லாம் பகவானுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா பக்தர்கள் பகவானை நேசிக்கின்றார்கள். அதனால அவர்கள் வேண்டுகோள் வைக்கும் பொழுது பகவான் அதை தட்ட மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்வார்கள். ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த சமயத்துல இங்க புத்திரகாமேஷ்டி யஜ்யம் நடந்துட்டு இருக்கு. இங்க அயோத்தியால புத்திரகாமேஷ்டி யஜ்யம் செய்யும் பொழுது புத்திரகாமேஷ்டி யஜ்யத்திலிருந்து பகவான் விஷ்ணுவுடைய தூதன் ஒருத்தர் யாகத்தீலிருந்து வெளியில வர்றார். அது வெளியில வரும் பொழுது அவர் ஒரு தங்க பாத்திரத்துல பாயசம் நிரம்பிய ஒரு தங்க பாத்திரத்தை ஏந்தி கொண்டு அவர் யாகத்தீலிருந்து இந்த பகவான் விஷ்ணுவுடைய தூதன் வெளியில வர்றார். அண்ட் அவர் என்ன பண்றார், அந்த பாயசம் நிரம்பிய அந்த தங்க பாத்திரத்தை தசரத மகாராஜத்தை ஒப்படைக்கிறார். தசரத மகாராஜா என்ன பண்றாருன்னா, இந்த பாயசத்தை ஃபர்ஸ்ட் அறவாசி அந்த பாயசத்தை தன்னுடைய மூத்த மனைவி, பட்டத்தரசின்னு சொல்லுவாங்க, மூத்த மனைவி கௌசல்யாவுக்கு கொடுக்கிறார் அரபாகம். அப்புறம் ஒரு கால் பாகத்தை 2வது மனைவி சுமித்ராவுக்கு கொடுக்கிறார். மீதி இருக்கக்கூடிய கால் பாகத்தை திரும்ப 2ஆ பிரிக்கிறார். பிரித்து ஒரு பாகம் கைகைக்கு கொடுக்கிறார், இன்னொரு பாகம் திரும்பவும் சுமித்ராவுக்கு கொடுக்கிறார். இப்படியாக அவர் பிரிச்சு கொடுக்கிறார். தென் பிரம்மா இதுக்கு நடுவில் என்ன ஆகிறாருன்னா, பிரம்மா தேவர்களுக்கெல்லாம் ஆணையிடுறார். என்ன ஆணையிடுறாருன்னா, நீங்கள் எல்லாம் இப்பொழுது பூலோகத்துல வானரர்கள்லாம் எப்படி, இந்த குரங்கு ரூபம் எடுத்து நீங்க எல்லாரும் ராமச்சந்திர பகவானுடைய லீலையில நீங்க போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பிரம்மா தேவர்களுக்கெல்லாம் ஆணையிடுறார். ஸோ இந்த தேவர்கள் எல்லோரும் இங்க வானரர்கள் ரூபம் எடுத்து இந்த பூலோகத்துல தோன்றுறாங்க. அவங்க யாராரு பார்த்தீங்கன்னா, இந்திரன் வாலியாக தோன்றுறாங்க, சூரியன் சுக்ரீவனாகவும், பிரகஸ்பதி தேவர்களோட குரு பிரகஸ்பதி தாராவாகவும், விஸ்வகர்மா இல்லையா தேவர்களுடைய சிற்பி விஸ்வகர்மா அவர் நலன் அப்படிங்கிற வானரராகவும், அக்னி தேவர் நீலனாகவும், நலன் நீலன் ரொம்ப ஃபேமஸ், நீலனாகவும், தென் அஸ்வினி குமாரர்கள் இப்பொழுது 2 பேர் அஸ்வினி குமாரர்களும் சேர்ந்தே இருப்பாங்க. ஆக த்விவிதா அண்ட் மைனாகா அப்படிங்கிற வானரர்களாகவும், கடைசியில வாயு தேவர் ஹனுமானாகவும் தோன்றுகின்றார்.
அண்ட் பிரம்மா வந்து கொட்டாவி விடுறாராமா. அவரோட கொட்டாவியிலிருந்து யார் வெளியில வர்றாங்க அப்படின்னா ஜாம்பவான் வெளியில வர்றாரு. இப்படியாக அந்த வானரர்கள் பகவான் ராமச்சந்திர பகவான் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் தோன்றிடுறாங்க. இந்த வானரர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா ராமாயணத்துக்கு சொல்லியிருக்குன்னா 10 கோடிக்கு மேல போயிருச்சாங்க. 10 கோடிக்கு மேல. ஸோ இந்த வானரர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய கிழங்குகள் மற்றும் பழங்களை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து அப்படி ஃபாரஸ்ட்ல இருந்தாங்களாம். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராமச்சந்திர பகவானுடைய அவதரிக்கக்கூடிய அந்த தினத்துக்கோசரம். ஸோ இப்போ கௌசல்யா தேவி நாளடைவில் அவங்க வந்து ஒரு குழந்தைய ஒரு மகனை வந்து பெற்றெடுக்கிறாங்க. அண்ட் சுமித்ரா வந்து 2 குழந்தைகள், ஏன்னா 2 பாவம் கிடைச்சிருக்காங்க, 2 குழந்தைகள். அண்ட் கைகேயி ஒரு குழந்தை. இப்படியாக 4 மகன்கள் தசரத மகாராஜாவுக்கு தோன்றுறாங்க. அண்ட் வசிஷ்ட ரிஷி அவர் தான் குலகுரு இல்லையா? பிராமண அமைச்சர்களுடைய அந்த சபைக்கு தலைவராக இருந்தவர் வசிஷ்ட ரிஷி. அவர் என்ன பண்றாரு, இந்த 4 குழந்தைகளுக்கும் பேர் வைக்கிறார். அப்ப ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் வருது. ரமந்தே யோகினோ அனந்தே சத்யானந்த சிதாத்மனி இது ராமா பதேன்னாசோ பரம் பிரம்மா விஜீயதே. பகவானுக்கு ஏன் ராமான் பேர் வருதுதான். இது பிரபுபாதர் வந்து வேத சாஸ்திரங்கள்ல இருந்து மேற்கோள் கொடுக்குறாரு. யோகினோன்னு யாரை குறிக்கிறதுனா இந்த இடத்துல அஷ்டாங்க யோகியை குறிக்கிறது இல்லை. ஏன்னா பல இடங்கள்ல சமஸ்கிருதத்துல யோகி அப்படின்னா பக்தரையும் குறிக்கும். சைத்தன்ய மகாபிரபு பத்தி அதர்வண வேதத்துல சொல்லும் பொழுது அங்கேயும் சைத்தன்ய மகாபிரபு வந்து மகா யோகி அப்படின்னு சொல்லியிருக்கு. பக்தர் உருவத்தில், மிகச்சிறந்த பக்தர் உருவத்தில் தோன்றுவார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியா இந்த இடத்துலையும் ரமந்தே யோகினோ அனந்தே. ஸோ பக்தர்கள், தூய பக்தர்கள் என்ன செய்வாங்களாமா, சத்யானந்த சிதாத்மனி, பகவானுடைய சச்சிதானந்த ரூபம் இல்லையா? நம்மளுடைய ரூபம் அப்படி இல்லைங்க. நம்மளுடைய ரூபம் எலும்பு, சதை, பிளட்டு, மியூக்கஸ், பாய்ஸ், இதனாலான ஒரு உடல், ஜட உடல் இல்லையா? ஆக்சுவலி பிரபுபாதர் சொல்றாரு, ஆத்மா இந்த ஜட உடலை பெற வேண்டிய அவசியமே இல்லையா. நாம் ஏன் இந்த ஜட உடலை பெற்றிருக்கின்றோம்? ஏன்னா நாம தான் கிருஷ்ணா பகிர்முகாகனா போகம் வந்துகிறது, கிருஷ்ணா வேண்டாம் அப்படின்னு முகத்தை திருப்பிண்டு ஜடப்புற இன்பத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால நாம் இந்த ஜட உடலை பெற்றிருக்கின்றோம். ஆக்சுவலி ஆத்மாவுக்கு ஜட உடலை வைத்துக் கொள்வதுங்கிறது ஒரு ஒத்து வராத சூழ்நிலை, தேவையில்லாது. நாம் எல்லோரும் தெய்வீக உடலை பெற்று கிருஷ்ணனுடைய உலகத்துல கோலோக பிருந்தாவனத்தில் இருக்க வேண்டியவர்கள். ஆனா நம்ம ஒரு தவறான முடிவெடுத்து இப்படி ஜட உடலை பெற்றுட்டோம். பட் பகவானுடைய ரூபம் அப்படி இல்லையாமா. பகவானுடைய ரூபம் சத்யானந்த சிதாத்மனி, சச்சிதானந்த ரூபம், தெய்வீக ரூபம். அதாவது தெய்வீக உடலை உடையவர். அவருடைய ரூபம் எப்படி? அறிவுமயமானது, ஆனந்தமயமானது மற்றும் நிரந்தரமானது. இப்படிப்பட்ட பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை பக்தர்கள் தியானிப்பதால் அவர்களுக்கு ரமந்தே அனந்தே அப்படின்னா என்ன, கணக்கில் அடங்காத ஆனந்தத்தை அவர்கள் சுவைக்கின்றார்களாமா பக்தர்கள், பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை தியானிப்பதால். பகவானுடைய ரூபம் அவ்வளவு கவர்ச்சிகரமானது, அவ்வளவு சொல்லியிருக்கு. பார்த்தீங்கன்னா அகம் நேதா சுரம்யாங்க ருச்சிரஸ்தேஜசோ யுக்தோ பலியான் வயசான் விதக சர்வசல்லக்ஷணான் விதக அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிரத்துல. சுரம்யாங்க, ரம்யான என்ன? ரம்யான ரொம்ப அழகு. சுரம்யாங்க அப்படின்னா மிகவும் அழகானதும் அவருடைய ரூபம். அவருடைய ரூபம் மிகவும் அழகானது. சர்வசல் லக்ஷணான் விதக, சத் லக்ஷணான் விதக. சத் லக்ஷணான் என்ன? ரொம்ப ஆஸ்பீஷியஸ் லக்ஷணங்கள், அதாவது மங்களகரமான லட்சணங்களை, அத்தனை மங்களகரமான லட்சணங்களையும் பொருந்தியவராமா பகவானுடைய தெய்வீக ரூபம். ருச்சிர தேஜசோ யுக்தோ, அவருடைய ரூபம் எப்படி இருக்காமா,
அவருடைய ரூபத்திலிருந்து கவர்ச்சிகரமான தேஜஸ் வருதான். தேஜஸ்னா என்ன? ஒளி. இது பார்ப்பதற்கு ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கான். பலியான் வயசான் விதக. பலியான் என்ன? வெரி ஸ்ட்ராங். அவருடைய ரூபம் எப்படி? வெரி ஸ்ட்ராங். வயசான் விதகன்னு எப்படி? வயசான் விதகன்னா ஃப்ரெஷ் யூத்ஃபுல் பாயம், இப்படிதான் சொல்லியிருக்கு. ரொம்ப புத்தம் புது இளம் பாலகன், அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை உடையவராம பகவான். அதனால பகவானுடைய ரூபம் எப்பொழுதுமே கவர்ச்சிகரமானது. ஸோ பக்தர்கள் பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை தியானிப்பதால் கணக்கில் அடங்காத ஆனந்தத்தை பெறுகின்றார்களாமா. அதனால கணக்கில் அடங்காத ஆனந்தத்தை பெறுவதால் பகவானுக்கு ராமாங்கிற பெயர் வந்துதான். இது ராமா பதே நாசோ பரம் பிரம்மா விதீயதே. பரம் பிரம்மா பகவானுக்கு, முழு முதற் கடவுளுக்கு ராமாங்கிற பெயர் வந்துதான். ஸோ அவர் அப்ப ராமான என்ன அர்த்தம்? கணக்கில் அடங்காத ஆனந்தத்தை வழங்குபவர். பக்தர்கள் அவருடைய ரூபத்தை தியானிப்பதார். அதனால இங்க இந்த 4 குழந்தைகளுடைய ரூபம், குறிப்பாக ராமா அவ்வளவு கவர்ச்சிகரமா இருந்ததுனால வசிஷ்டர் என்ன பண்ணாராமா, கரெக்டா சூட்டபுள் நேம் கொடுக்குறாராமா. அவருக்கு ராமா அப்படிங்கிற ஒரு பெயர் கொடுக்குறாரு. ஸோ இப்படியான 4 குழந்தைகளுக்கு வசிஷ்ட ரிஷி ராமா லக்ஷ்மணா பரத சத்ருகன அப்படிங்கிற 4 பெயர்களை வைக்கிறார். ஆனா ஒன்றைக்கு புரிச்சுக்கணும், இந்த 4 பேருமே ராமா லக்ஷ்மணா பரத சத்ருகன 4 பேருமே பகவான் விஷ்ணுவுடைய அம்சங்கள். அப்படிதான் ஸ்ரீமத் பாகவத சொல்றார், பகவான் விஷ்ணுவுடைய அம்சங்கள். 4 பேருமே பகவானுடைய அவதாரம் தான். ஸோ இந்த வசிஷ்ட ரிஷி என்ன பண்றாரு, இந்த 4 பாலகர்களுக்கு கொஞ்சமா அவங்க நாளடைவில் அவங்க சின்ன சின்ன லீலைகள்லாம் செய்து, குழந்தை லீலைகள், பால்ய லீலைகள்லாம் செய்து 4 குழந்தைகளும் அப்படியே பாலகர்களாக மாறுறாங்க, கவர்ச்சிகரமான பாலகர்களும். வசிஷ்ட ரிஷி இந்த 4 குழந்தைகளுக்கும் அவர் வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அப்புறம் எப்படி யுத்தம் செய்வது அப்படிங்கிற அந்த வித்தை, வில் வித்தை இல்லையா, இந்த வில் வித்தை தனுர் வித்யான்னு சொல்லுவோம். இந்த வில் வித்தையை வசிஷ்ட ரிஷி இந்த 4 குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார், வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இளம் பாலகர்களா இருக்காங்க. அந்த சமயத்துல விஸ்வாமித்திர ரிஷி வரார் அயோத்தியாவுக்கு. விஸ்வாமித்திர ரிஷி வந்த உடனே, ஏன்னா விஸ்வாமித்திர ரிஷி மிகப்பெரிய ஒரு துறவி ரிஷி. அதனால அந்த காலத்துல எல்லாம் இந்த கலாச்சாரம் ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. சத்திரியர்கள் இல்லையா, ராஜாக்கள், சத்திரியர்கள் மோஸ்ட்லி கிரகஸ்தர்களா இருக்கிறதுனால ராஜ்யத்துக்கு வரக்கூடிய மிகச்சிறந்த ரிஷிகள், துறவிகள், இவர்களை ரொம்ப மரியாதையோடு அவர்களை வரவேற்று, அவர்களை பாதங்களெல்லாம் வாஷ் பண்ணி அண்ட் அவங்களுக்கு உபசரிப்பு செய்து, இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் பியூட்டிஃபுல். இந்த கலாச்சாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலாச்சாரத்தின் அடிப்படையின் பேரில் தான் அந்த பக்தி அமைக்கப்பட்டது. பட் கலியுகத்துல என்ன ஆகும்னா, கலிபுருஷன் இந்த கலாச்சாரத்தை அப்படியே நசுக்குவார். கலிபுருஷனுடைய வேலை அது. ஸோ தசரத மகாராஜாவும் விஸ்வாமித்திர ரிஷியை ரொம்ப சிறப்பாக வரவேற்கிறார். அவரோட பாதங்களை எல்லாம் வாஷ் பண்றார், அவருக்கு உபசரிப்பு செய்து வாக்கு கொடுக்குறார். என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு. விஸ்வாமித்திர ரிஷி மெதுவா சொல்றார், எனக்கு உங்களுடைய மகன் ராமாவை நீங்க என் கூட அனுப்பிச்சு வைக்கணும். ஏன்னா இந்த ராமா ஃபாரஸ்ட்ல நிறைய அரக்கர்களை எல்லாம் கொல்ல வேண்டி இருக்கு, அதுக்கு இந்த ராமாவை எனக்கு தேவையா இருக்கு. அதனால உங்களோட மகன் ராமாவை எங்களோட அனுப்பி வைக்கன்னு விஸ்வாமித்திர ரிஷி சொல்றார். இதை கேட்ட உடனே தசரத மகாராஜா ராமாவை அனுப்பணுமா அப்படின்னு கேட்ட உடனே தசரத மகாராஜா சிம்மாசனத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்படிதான் ராமாயணத்தை சொல்லியிருக்கு. மயக்கம் போட்டு விழுந்து ரொம்ப நேரம் எழுந்திருக்கவே இல்லையாம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் விஸ்வாமித்திர ரிஷி கேட்கிறார், உங்களோட மகன் ராமாவை நீங்க கூட அனுப்புறீங்களா இல்லையா? இவர் சொல்றார், ராமா அவர் குழந்தை,
ஏன்னா வாத்சல்ய பாவத்தில் இருக்காருடைய தசரத மகாராஜா. அதனால ராமா இங்க இளம் பாலகன், பட் அவருக்கு வந்து பயங்கரமான அன்புக்கு ராமா மேல. ஸோ அவர் ராமா வந்து ஒரு குழந்தை. அவர் வந்து அரக்கர்களை எல்லாம் அவரால் எல்லாம் வதம் பண்ண முடியாது. அவருக்கு வெளி உலகமே தெரியாது. சின்ன குழந்தை அவரு. அதனால நான் வரேன் உங்க கூட விஸ்வாமித்திர ரிஷி, நான் வரேன் பெரிய படையோட நான் வரேன். நான் வந்து நரகர்களை நான் வதம் பண்றேன். ராமா வேண்டாம், அதுக்கு போல நான் வரேன் சொல்றேன். விஸ்வாமித்திர ரிஷிக்கு கோவம். நீங்க என்ன சொன்னீங்க? நான் வந்து வந்த உடனே எனக்கு உபசரிப்பு செய்து நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இப்ப நான் கேட்கறது என்ன? ராமாவை என் கூட அனுப்பிச்சு வைங்க நான் கேட்கறேன், நீங்க அனுப்ப மாட்டேங்கிறீங்க. ஸோ கொடுத்த வாக்கை நீங்க மீறுறீங்க. ஒரு ரிஷிக்கு கொடுத்த வாக்கை மீறுறதுனால உங்களுக்கு நான் சாபம் கொடுக்க போறேன். ரகு வம்சத்துக்கே ராமாவுக்கு என்ன பெயர் தெரியுமா? ராமாவுக்கு ரகுகுல திலகா அப்படின்னு பெயர் இருக்கு. நிறைய பேர் இருக்கு. பியூட்டிஃபுல். ராஜீவலோச்சனா, ரகுகுல திலகா அப்படிலாம் இருக்குங்க. ரகுகுல சிரோன்மணி, இதெல்லாம் பியூட்டிஃபுல் நேம்ஸ் வந்து ராமாவுக்கு இருக்கு. ஸோ ரகு வம்சத்துல வந்தவர். அதனால விஸ்வாமித்திர ரிஷி என்ன சொல்றாரு, ரகு வம்சத்துக்கே நான் வந்து சாபம் கொடுக்க போறேன், எனக்கு கொடுத்த வாக்கு நீங்க மீறுறீங்க அப்படின்னு சொல்லி கண்ணால ரெட்டாகி சாபம் கொடுக்கறதுக்கு போறாரு. வசிஷ்ட ரிஷி உடனே உள்ள புகுந்து அவர் என்ன பண்றாரு, தசரத மகாராஜன் சொல்றாரு, தயவு செய்து நீங்க ராமாவை அனுப்பிச்சு வைங்க. ராமாவுக்கு உண்டான எல்லா விதமான பாதுகாப்பும் விஸ்வாமித்திர ரிஷி கொடுப்பார். அவருக்கு தேவையான வில் வித்தைக்கு உண்டான எல்லா மந்திரங்களையும் அவர் சொல்லிக் கொடுப்பார், போதிப்பார். ராமாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. நீங்க பயப்படாம ராமாவை நீங்க அனுப்பலாம். இல்லைன்னா இது வந்து ரகு வம்சத்துக்கே சாபம் கொடுத்துருவார், அவர் ரொம்ப டேஞ்சர். அதனால உடனே ராமா அனுப்பிச்சு வைங்கன்னு வசிஷ்ட ரிஷி தசரத மகாராஜரை போய் சொல்றாரு. உடனே தசரத மகாராஜா ஒரு வழியாக ஒத்துக்கிறார். ஒத்துட்டு என்ன சொல்றாரு, சரி ராமா அவனை அனுப்புறேன்னு சொல்லி ராமா அனுப்புறாரு. ராமா உடனே அம்பு கில்லு எடுத்துட்டு ராமா கிளம்புறார் விஸ்வாமித்திர ரிஷி கூட. உடனே என்ன பண்றாராமா, லக்ஷ்மணாவும் கூட உடனே போறாரு. லக்ஷ்மணா எப்படியாமா ராமாயணத்தை எப்படி சொல்லியிருக்குன்னா, ராமா வந்து சீதா தேவியை கூட விட்டு பிரிஞ்சிருந்தாராமா. ஆனா லக்ஷ்மணாவை விட்டு ஒரு செகண்ட் கூட பிரியலையா. லக்ஷ்மணாவுக்கு அவ்வளவு அன்பாமா ராமா மேல. ஸோ ராமாவை விட்டு பிரியவே மாட்டாராமா லக்ஷ்மணா. அதனாலதாங்க லக்ஷ்மணாவுக்கு ஒரு பெயர் உண்டு சாஸ்திரத்துல. நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜோலினஸ் பக்தி ரசாமிருத சுவாமி மகாராஜ், அப்ப அவர் வந்து பிரம்மச்சாரியா இருந்தார், தேவாமிருத பிரபுன்னு சொல்லி. அப்ப அவரோட சொற்பொழிவுல நான் கேட்டேன். அப்படின்னு சொல்ல லக்ஷ்மணாவுக்கு ஒரு பெயர் விட்டாங்க. என்ன பெயர்? ராமானுஜா அப்படின்னு பெயர் விட்டாங்க. நைஸ் நைஸ் நேம், ராமானுஜா. நீங்க ஸ்ரீ சம்பிரதாயத்துல ராமானுஜா ஆச்சாரியார்னு சொல்லி ஒரு பேர் இருக்கியா, அது ஆக்சுவலி லக்ஷ்மணாவுடைய பெயர். ராமா அனுஜா அப்படின்னு என்ன அர்த்தம்? ராமாவை பின்பற்றி போறவங்க, ராமா அனுஜா. அதனால லக்ஷ்மணாவுக்கு ராமானுஜான்னு ஒரு பெயர் விட்டாங்க. எப்பொழுதுமே ராமாவை பின்பற்றி போயிட்டே இருப்பார். ஸோ அதனால ராமா கிளம்புறாரு சொன்ன உடனே லக்ஷ்மணா உடனே அவரும் என்ன பண்ணாராமா, பில்லு வந்து எடுத்துட்டு நானும் போறேன் அண்ணா கூட, அண்ணாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நானும் போறேன்னு சொல்லி கூடவே போயிடுறாரு. அண்ட் ராமா அலோவ் பண்றாரு வரட்டும். ஏன்னா லக்ஷ்மணா விட்டு பிரியவே மாட்டார். அவர் சக்கியரசம் அப்படி சக்கியரசம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில். ஆனா முன்னாடியே சொன்னோம், ராமா லக்ஷ்மணா பரத சத்ருகனா வந்து சக்கிய ரசத்தை பரிமாறிக்கிட்டாங்க. ஸோ லக்ஷ்மணாவும் கூட போறாரு. ஸோ விஸ்வாமித்திர ரிஷி இங்க ராமா லக்ஷ்மணாவை கூட்டிட்டு அவங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறார். ஃபாரஸ்ட்ல வந்து அங்க ஃபர்ஸ்ட் வந்து தாடகை வராங்க. இந்த தாடகை யாரு? தாடகை பார்த்தீங்கன்னா மாரிச்சாவுடைய அம்மா. இந்த தாடகை ஒரு அரக்கி, பெண் ரூபத்தில் இருக்கக்கூடிய அரக்கி. அவங்க வராங்க, ஆகாயத்துல அப்படி தோன்ற உடனே விஸ்வாமித்திர ரிஷி சொல்றாரு, ராமா தாடகையை உடனே நீ வதம் பண்ணு, உன்னுடைய அம்பை விட எடுத்துடும். ராமா கொஞ்சம் தயங்குறாரு. அவங்க எப்படி ஒரு பெண்ணை போய் நான் எப்படி கொல்றது? பெரிய வீரர் இல்லையா ராமா? ஸோ ஒரு பெண்ணை போய் நான் கொல்லலாமா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கினாராமா. அந்த விஸ்வாமித்திர ரிஷி சொல்றாரு, நோ, இவங்க பெண் ரூபத்தில் கூடிய பிரம்மாண்டமான அரக்கி, எங்க நீ வந்து தயவுதாட்சியெல்லாம் காமிக்க கூடாது, உடனே நீ வந்து இந்த தாடகையை வதம் பண்ணுன்னு சொல்லுவார். ஸோ ராமா தன்னுடைய அம்பை விட்டு தாடகையை வதம் பண்ணுறார். அப்போ கூட யார் இருக்காங்கன்னா லக்ஷ்மணா அண்ட் விஸ்வாமித்திர ரிஷி கூட இருக்காங்க. இவங்க முன்னாடி
இவர் வந்து தாடகையை வதம் பண்றார். தான் அதுக்கப்புறம் விஸ்வாமித்திர ரிஷி மற்ற ரிஷிகளெல்லாம் வைத்து ஒரு பிரம்மாண்டமான யாகம் செய்கிறார் ஃபாரஸ்ட்ல. இந்த யாகத்தை வந்து ராமா லக்ஷ்மணா வந்து பாதுகாக்கணும்னு விஸ்வாமித்திர ரிஷி கேட்டுக்கொண்டார். ஸோ ராமா லக்ஷ்மணா வில்லு அம்பையும் ஏந்திட்டு இந்த யாகத்தை வந்து பாதுகாத்தாங்களாமா. 6 days 6 நாள் வந்து இரவு பகல் தூங்காம, நைட்டு தூங்காம இரவு பகல் பார்க்காம ராமா லக்ஷ்மணா வந்து வில்லு அம்பு ஏந்திட்டு இந்த யாகத்தை வந்து அவங்க பாதுகாக்கிறாங்க. 6வது நாள் வரும்பொழுது யாக தீ வந்து கொழுந்து விட்டு எரியுதாங்க. யாக தீ கொழுந்து விட்டு எரியும் பொழுது உடனே விஸ்வாமித்திர ரிஷி சொல்றாரு, ஆமா லக்ஷ்மணா ஜாக்கிரதையா இருங்க, யாக தீ கொழுந்து விட்டு எரியுதுன்னா என்ன அர்த்தம்? அரக்கர்கள் வரக்கூடிய நேரம், அதனுடைய சிக்னல் தான் இது. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு விஸ்வாமித்திர ரிஷி எச்சரிக்கை கொடுக்குறார். ராமா லக்ஷ்மணா உடனே வில்லு அம்பி ஏந்திட்டு அவங்க எல்லா திசைகளையும் பார்க்குறாங்க, யார் வராங்க. தென் ஆகாயத்துல வந்து மாரீச்சன் சுபாகு இவங்க 2 பேரும் பிரதர்ஸ், அரக்கர்கள், பிரம்மாண்டமான அரக்கர்கள். முன்னாடியே சொன்ன மாரீச்சன் வந்து தாடகையுடைய மகன். ஸோ இந்த மாரீச்சன் சுபாகு 2 பேரும் ஆகாயத்துல இந்த அரக்கர்கள் தோன்றி அவங்க என்ன பண்றாங்க, யாகத்தை வந்து அசுத்தப்படுத்துறதுக்கு அவங்க யூரின் அப்புறம் மலம் கழிக்கிறாங்களாம். யூரின் மலம்லாம் கழித்து அந்த மாமிசத்துல தூக்கி போட்டு யாகத்தை அசுத்தப்படுத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்களாம். தென் உடனே ராமா என்ன பண்றாராமா, தன்னுடைய ஒரு பானத்தை விட்டு சுபாகுவை இம்மீடியட்டா கொள்றாரு, இம்மீடியட்டா வதம் பண்றாரு சுபாகுவை. தென் அடுத்த ஒரு அம்பு விடுறாராமா மாரீச்சனை நோக்கி. மாரீச்சனை ஒரு கொல்லலையாம, ஏன்னா மாரீச்சன் பின்னாடி தேவையா இருக்கு இல்லையா, தங்கமான் ரூபம் எடுத்து வரணும்ல மாரீச்சன். அது பகவானுக்கு தெரியுது, பகவானுக்கு எல்லாமே தெரியுங்க. அவர் ஆம்னீஷியன்ட், எல்லாவற்றையும் உணர்பவர், அவருக்கு தெரியாதது ஒன்று கிடையாது. அதனால அவர் மனுஷ ரூபத்தில் இருந்தவரும் அத்தனையும் அவருக்கு தெரியும். ஸோ மாரீச்சனை அவர் கொல்ல மாட்டேங்கிறார். மாரீச்சன் என்ன பண்றாரு, ஒரு அம்பை விட்டு தூக்கி அடிக்கிறார். அவங்க அவர் அம்பை பட்ட உடனே ராமாவுடைய பானத்து அந்த அம்பு வில்லிலிருந்து வந்த அம்பு பட்ட உடனே மாரீச்சன் வந்து ரொம்ப தூரம் போய் கடலுக்கு நடுவில் போய் விழறாராம். கடலுக்கு நடுவில் போய் அன்கான்சியஸாக ரொம்ப தூரம் போய் விழறாராமா, தூக்கி அடிச்சிடறாரு. ஸோ இப்படியாக மாரீச்சனை தூக்கி அடிச்சிடுறார், சுபாகுவை வதம் பண்ணிடுறார். தான் விஸ்வாமித்திர ரிஷி யாகத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிறார். யாகம் பூர்ணமாகிறது. யாகம் செஞ்சு முடிச்ச உடனே விஸ்வாமித்திர ரிஷிக்கு பயங்கர சந்தோஷம். அவர் என்ன பண்றார், மற்ற ரிஷிகளை எல்லாம் கூட்டிட்டு ராமா லக்ஷ்மணாவை கூட்டிட்டு அவர் வந்து நேரம் நம்ம மிதிலாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. மிதிலை ஏன் அப்படின்னா விஸ்வாமித்திர ரிஷி சொல்றாரு, மிதிலையில வந்து ஜனக மகாராஜா ஒரு விசேஷமான யாகம் செய்யறாரு, அந்த யாகத்துல நம்ம கலந்து கொள்ளணும்னு சொல்லி மிதிலைக்கு கூட்டிட்டு போறாரு. ஸோ இங்க ராமா லக்ஷ்மணா விஸ்வாமித்திர ரிஷி மற்ற ரிஷிகள் எல்லோரும் மிதிலைக்கு நடந்து போறாங்க. அந்த காலத்துல எல்லாம் நடந்துதான் போவாங்க பிரயாணம். அப்படி மிதிலைக்கு போற வழியில அங்க ராமா வந்து ஒரு ரொம்ப மிக பழமையான ஒரு ஆசிரமத்தை பார்க்கிறார். ஆசிரமத்தை பார்த்த உடனே அவர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா அவர் மனுஷ ரூபத்தில் இருக்கிறதுனால சாதாரண மனுஷன் மாதிரியே நடந்துக்கிறார். அவர் பகவான் அவர் ஆனா உண்மை தெரியாத மாதிரி விஸ்வாமித்திர ரிஷிட்டு கேட்கிறாரு, இந்த மிக பழமையான ஆசிரமம் இங்க தெரியுது, இதனுடைய விவரங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். விஸ்வாமித்திர ரிஷி அந்த கதையை சொல்றாரு. என்ன அப்படின்னா இதுல நம்மளுக்கு நிறைய பாடம் படிக்க. இது கௌதம ரிஷியுடைய ஆசிரமம். முன்னொரு காலத்துல ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி கௌதம ரிஷி இங்க வாழ்ந்திருந்தார். ஒரு தடவை கௌதம ரிஷி இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில போயிருக்கும் பொழுது அவருடைய மனைவி அகல்யா அவங்க வந்து ஆசிரமத்துக்குள்ள இருக்காங்க. தென் இந்த அகல்யாவுடைய அழகுல மயங்கி இந்திரன் வந்து சொர்க்கலோகத்தின் கீழ் இறங்கி வர்றாரு. இது ரொம்ப நமக்கு நிறைய பாடம். இந்திரன் சொர்க்கலோகத்துல இருக்கார். சொர்க்கலோகத்துல ரப்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, அந்த மாதிரி பெரிய பெரிய
அழகான அப்சராக்கள்லாம் இருக்காங்க. ஆனா இந்திரன் சொர்க்கலோகத்தை விட்டுட்டு கீழே இறங்கி வர்றார் அகல்யாவுடைய அழகுல மயங்கி. காமம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங், வெரி வெரி ஸ்ட்ராங். சாஸ்திரத்துல இப்படி ஒரு இடத்துல நான் படிச்சேன், ட்ரெச்சரஸ் எனிமி அப்படின்னு சொல்லியிருக்கு. ட்ரெச்சரஸ் எனிமின்னா என்ன? ரகசிய எதிரியாம். எப்படிங்க? கிருஷ்ணன் இந்த பகவத்கீதையில சொல்றாரு. காமம் நம்ம உடம்புல 3 இடத்துல உட்காந்துருக்காரு. மைண்ட், சென்சஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆர் த சிட்டிங் பிளேசஸ் ஆஃப் லஸ்ட். Through them, lust covers the real knowledge of the living entity and bewilders him. தமிழ்ல சொல்லணும்னா மனம், புலன்கள் மற்றும் புத்தி, இந்த 3 இடத்துல வந்து காமம் உட்காந்துருக்கான். அண்ட் பிரபுபாதர் எப்படி எழுதுறாருன்னா, இந்த உடம்புல வந்து முக்கியமான இடங்கள்ல காமம் உட்காந்துட்டார். மனம், புலன்கள், புத்தி முக்கியமான இடங்களை ஆக்குப்பை பண்ணிட்டார் இந்த காமம். அண்ட் இந்த காமம் எப்படி ரகசிய எதிரியாமா, அண்டர் கிரவுண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி. எப்படின்னா, இப்ப நதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நதி தூரத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா தெரியும். ஆனா நதிக்கு அடியில கரண்ட் இருக்கும், அது தெரியாது. அதே மாதிரிதான் காமமும் அடி பாகத்துல, அது அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் ஆகும், தெரியாதவங்க. ஸோ இது ரகசிய எதிரின்னு சொல்லி. ஸோ இது யாரையும் விடுறதுல அவ்வளவு சீக்கிரம். பகவானுக்கு சரணாகதி அடையலைன்னா தாண்ட முடியாது, வெரி டிஃபிகல்ட். இந்திரன் 33 கோடி தேவர்களுக்கு ராஜாவா இருந்தாலும் கூட காமத்தால் அலைக்கழிக்கப்பட்டார். அவர் அங்கிருந்து கீழே இறங்கி வந்து அகல்யாவுடைய அழகலை மயங்கி அவர் என்ன பண்றாரு, கௌதம ரிஷி ரூபம் எடுத்துட்டு போறாரு. பாருங்க, நிறைய சக்திகள் நிரம்பியவர் தான் இந்திரன், இல்லையா? தேவர்களுக்கெல்லாம் அதிபதி இல்லை, சக்திகள், நிறைய சக்திகள் நிரம்பியவர், சித்திகள் நிரம்பியவர். ஆனா அந்த சித்திகளை அவர் தவறாக பயன்படுத்துறார், தன்னுடைய காமத்தை பூர்த்தி பண்றதுக்கு அதை பயன்படுத்துறார். இந்த மாதிரி இந்திரன் நிறைய டைம் இந்த மாதிரி தவறான செயல் செய்து அவர் மாட்டின்னு இருக்கார். சாஸ்திரத்தை நிறைய இடத்துல ரெக்கார்டு இருக்கு. நமக்கு பாடம் இதெல்லாம். நாம் ஆன்மீக கிருஷ்ண பக்தியை நம்ம பயிற்சி செய்வோம். பட் நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ரகசிய எதிரி, நாம் வந்து ரகசிய எதிரி, நாம் அவரை கண்டுகொள்ளணும், ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். நம்ம கேஷுவலா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை அதை வந்து தூக்கி சாப்பிடுறோம். கிருஷ்ணா இந்த பகவத்கீதையில பெரிய பெரிய ஞானினோ நித்திய வைரினா காமரூபேன கௌத்தேய துஷ்பூரேன அனலேன. ஞானினோ நித்திய வைரினா என்ன? ஞானினோ அப்படின்னா பெரிய பெரிய ஞானிகளுக்கு கூட நிரந்தர எதிரியா இருக்காம இந்த காமம். அது நம்மளுக்கு பாடமாக நமக்கு கிடைக்கின்றது. ஸோ இந்திரன் கௌதம ரிஷி ரூபத்துல வந்துட்டு அவர் வர்றார். அகல்யாவுக்கு பாருங்க, அகல்யா வந்து ரிஷியினுடைய பத்தினி இல்லையா, கௌதம ரிஷியுடைய பத்னி. ஆனா அகல்யா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, வந்தது இந்திரன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் கௌதம ரிஷி ரூபத்தில் இருந்தாலும் கூட இந்திரன் தெரிஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு. இந்திரன் தெரிஞ்சும் கூட அவங்களுக்கு அகல்யாவுக்கு இந்திரன் கூட இணைவதற்கு ஆசைப்பட்டாங்களா. அவ்வளோ பவர்ஃபுல் அந்த காமம். ஆக்சுவலி காமம் தான் ஆத்மாக்களை ஜட உலகத்தில் பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த உலகத்தில் நான் படிச்சேன். ஜட உலகத்துல ஆத்மாக்களை இங்க உட்கார வைக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த காமம் தான். அதனால நாம் கிருஷ்ணா பரிசுத்தமானவர், அவர் பக்கம் நம்ம போகணும்னா இந்த காமத்திலிருந்து விடுபட்டால் தான் அவர் பக்கம் போக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? நாம் கம்ப்ளீட்டா கிருஷ்ணாவுக்கு சரணாகதி அடையணும். கிருஷ்ணரை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். தென் நம்மளுக்கு இந்த அனுபவிக்கணுங்கிற இந்த சுபாவம் தூய்மை அடையும். ஸோ அகல்யாவை ஒத்துக்குறாங்க. இது எப்போ நடந்ததுங்க? திரேதா யுகத்துல. எவ்வளவு பழமையான யுகம், கலாச்சாரம் வர்ணாசிரமம் நிரம்பிய யுகம். அந்த யுகத்திலேயே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா கலியுகத்துல என்ன சொல்றது? கலியுகம் ஃபுல்லா குறைகள் நிரம்பிய ஒரு யுகம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இங்க அகல்யாவை ஒத்துக்கிறாங்க. இந்திரன் தெரிஞ்சும் கூட அந்த காம வசப்பட்டு ஒத்துக்கிறாங்க. ஸோ 2 பேரும் இங்க தவறான ஒரு செயலை செஞ்சிடுறாங்க.
தென் அதுக்கப்புறம் இந்திரன் தன்னுடைய ஆசையை பூர்த்தி அடைஞ்ச உடனே அவர் ஆசிரமத்திலிருந்து வெளியில வர்றார். கௌதம ரிஷி ரூபத்துல வெளியில வர்றார். வெளியில வரும் பொழுது ஒரிஜினல் கௌதம ரிஷி இங்க வந்துடுறார். ஒரிஜினல் கௌதம ரிஷி வந்த உடனே அவருக்கு உடனே புரிஞ்சு போயிருது. அங்கன்னா பெரிய பெரிய ரிஷிகள் அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் மறைக்க முடியாது. உடனே புரிஞ்சு போயிருது, வந்திருக்கிறது இந்திரன் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அண்ட் இந்த இந்திரனுடைய ரொம்ப கீழ்த்தரமான ஆசையையும் புரிந்து கொண்டார் கௌதம ரிஷி. அதனால கௌதம ரிஷி கோபம் வருது, சாபம் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய டெஸ்டிகிள்ஸ் வந்து கீழே விழட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் கௌதம ரிஷி திரும்பி என்ன பண்றாராமா, அகல்யாவை பார்த்து சாபம் கொடுக்குறார். உனக்கு இந்திரனு தெரிந்தும் கூட காமத்தால் உண்டப்பட்டு நீ இந்த ஒரு மோசமான செயலை செஞ்சிருக்கிறதுனால நீ ரிஷியுடைய பத்னியா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. நீ கல்லாக போகணும், நீ வந்து சாம்பலுக்கு நடுவில் போய் கல்லாக கிடக்கணும்னு சாபம் கொடுத்துடுற. அகல்யா உடனே எப்பவுமே அடி உதவுற மாதிரியா அனுபவி உதவ சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியா உங்களுக்கு தண்டனை வந்தா தான் நாம் அனுபவிக்கின்ற சுபாவத்தை விடுவோம். அப்படிதான் ஜீவாத்மாவோட இயல்பு. ஸோ அகல்யா உடனே கௌதம ரிஷியுடைய பாதத்தை பிடித்து நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிறாங்க, எனக்கு சாப விமோசனம் கொடுங்க. கௌதம ரிஷி அவருடைய ஹிருதயம் இழகிறது. அவங்க பெரிய பெரிய ரிஷிகள் சாபத்தை கொடுத்தாலும் அவங்க கருணை வாய்ந்தவர்கள் உடனே சாப விமோசனமும் கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றார், ஓகே, பிற்காலத்துல வந்து திரேதாயுகத்துல ராமச்சந்திர பகவான் இந்த ஆசிரமத்துக்குள்ள நுழையும் பொழுது அவருடைய தாமரை பாதம் உன்னுடைய முன்மேல் படும்பொழுது, அதாவது இந்த கல் மேல படும் பொழுது நீ இந்த கல்லிலிருந்து நீ சாப விமோசனம் அடைவாய் அப்படின்னு சொல்லிடுறார். தான் இந்திரன் என்ன பண்றாரு, தேவர்கள்ட்ட போய் வேண்டிக்கிறார், எனக்கு டெஸ்டிகிள்ஸ் வந்து திரும்பவும் நான் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். தேவர்கள்லாம் என்ன பண்றாங்களாமா, ஒரு கோட்டு ஆடுனுடைய டெஸ்டிகிள்ஸ் எடுத்து இந்திரனுக்கு வைக்கிறாங்க. ஸோ இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம்ங்க. இப்படி சொல்லிட்டு விஸ்வாமித்திர ரிஷி என்ன பண்றாரு, ஓ ராமா, இப்பொழுது அந்த நேரம் வந்துருச்சு, நீ ஆசிரமத்துக்குள்ள நுழையணும், கௌதம ரிஷியுடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைந்து அகல்யாவை சாப விமோசனம் கொடுக்கணும்னு சொல்றாரு. ராமச்சந்திர பகவான் கௌதம ரிஷியுடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைந்து அந்த அந்த கல் ரூபத்தில் இருக்கக்கூடிய அகல்யாவை தன் தாமரை பாதத்தை வச்சு டச் பண்றார். உடனே அகல்யா வந்து சாப விமோசனம் பெற்று அகல்யா வெளியே வந்துடுறாங்க. அகல்யா வந்து ராமச்சந்திர பகவானை போற்றி புகழ்ந்து அவரை வந்து நமஸ்காரம் செய்து பிரதட்சணம் செய்து தென் தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறாங்க. ராமச்சந்திர பகவானுக்கு மற்ற ரிஷிகளுக்கு எல்லாருக்கும் பெரிய விருந்து கொடுக்குறாங்க அகல்யா. இப்படியாக அவர்கள் கடைசியா விஸ்வாமித்திர ரிஷி இவங்க 2 பேரும் ராமா லட்சுமணாவை கூட்டிட்டு மித்திலாவுக்கு வந்து சேர்றாரு. மித்திலாவுக்கு வந்து சேர்ந்த உடனே ஜனக மகாராஜாவுக்கு பயங்கர சந்தோஷமாமா விஸ்வாமித்திர ரிஷியை பார்த்த உடனே அவரை வரவேற்கிறார், பெரும் உபசரிப்பு கொடுக்கிறார். கடைசியில ஜனக மகாராஜா கேட்கிறார், இங்க உங்க கூட வந்திருக்காங்களே ரொம்ப தெய்வீகமான 2 பாலகர்கள், அவர்கள் எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு கேட்கிறார். அவங்களுடைய அழகுல கவரப்பட்டு, ஆக்சுவலி சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் எடுப்பேன், ஏன்னா அந்த பாலகாண்டத்தை முடிச்சுடுவோம். ஜனக மகாராஜா எப்பொழுதுமே பகவானுடைய ஸ்மரணத்திலேயே ஆழ்ந்திருப்பவர், ஒரு செகண்ட் கூட விலக மாட்டார் ஜனக மகாராஜா. அதனால எப்படி சொல்லியிருக்குன்னா உபனிஷத்துங்கள் எல்லாம் ஜனக மகாராஜா இங்க வந்து ராமா லக்ஷ்மணாவை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு கவர்ந்து இழுக்கப்பட்டாராம். ஏன்னா அவருடைய கவர்ச்சி வந்து பகவானை விட்டு ஒரு செகண்ட் கூட அவருடைய கவர்ச்சி வராதாம், வரைங்கி போகலாம். பகவானுடைய ஸ்மரணத்திலே அழுது போகிறாமா ஜனக மகாராஜா. ஸோ ராமாவை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர ஒரு கவர்ச்சியாம். ஏன்னா உடனே ஜனக மகாராஜா புரிஞ்சு போயிடுச்சாங்க, நான் யாரை நோக்கியும் கவர்ந்து இழுக்கப்பட மாட்டேன், ஆனா இப்ப எனக்கே தெரியாம இந்த 2 பாலகர்களை நோக்கி எனக்கு அவ்வளவு கவர்ச்சி வருதுன்னா இந்த 2 பாலகர்கள் முழுமுதற் கடவுளாக இருக்க வேண்டும். ஜனக மகாராஜாவுக்கு புரியுதுதான். இது உபனிஷத்துகள் இது மாதிரி சொல்லப்பட்டது. சோ விஸ்வாமித்திர சொல்றார், இந்த 2 பாலகர்களும் உங்களுடைய சிவதனுசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஜனக மகாராஜா சிவதனுசுடைய கதையை சொல்றார். எப்படி இந்த சிவதனுசு கிட்ட வந்தது? ஏன்னா ஒரு காலத்துல தக்ஷன் வந்து யாகம் செய்யறார்.
இந்த தக்ஷ யாகத்துல சிவபெருமான உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீமத் பாகவதத்துல வருது, சிவபெருமானுக்கு அவமதிக்கிறார். சிவபெருமான் மேல பயங்கர பொறாமை தட்சனுக்கு. சோ சிவபெருமான் எப்பொழுதுமே கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலே ஆழ்ந்திருப்பதால் அவர் அவருடைய ஆன்மீக பலத்தினால ஒரு யாரும் அடைய முடியாத ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்காராம் சிவபெருமான். தக்ஷாவுடைய மருமகனா இருந்தாலும் கூட தக்ஷாவுக்கு மேல ஆன்மீகத்துல சிறந்து விளங்கினாராம் சிவபெருமான். அதனால தக்ஷாவுக்கு சிவபெருமான் மேல பயங்கர பொறாமை. அந்த பொறாமையினால என்ன பண்றாரு, தக்ஷ யாகத்துல சுருக்கமா நான் சொல்றேன், சிவபெருமானுக்கு யாகத்தினுடைய பங்கு வந்து அவருக்கு கிடைக்காதுன்னு சாபம் கொடுத்துடுறாரு. சிவபெருமானுக்கு உடனே கோவம் வருது. தக்ஷாவை திருத்தணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாராமா, தான் வச்சிருக்கக்கூடிய ஒரு வில், அதான் இந்த சிவதனுஷுன்னு சொல்லுவோம், சிவதனுஷு அல்லது ஹரதனுஷு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வில்ல வச்சுட்டு அவர் வந்து தக்ஷ யாகத்தை துவம்சம் பண்ணிடுறாராமா, அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சிவபெருமானோட கோபம் தனியில. அதுக்கப்புறமும் அவர் என்ன பண்றாராமா, அந்த ஹர தனுஷை வச்சுட்டு நான் எல்லா தேவர்களையும் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் சபதம் எடுக்கிறார். உடனே எல்லா தேவர்களும் என்ன பண்றாங்களாம், ஐயோ டேஞ்சர், சிவபெருமான் இவ்வளவு கோபம் இருந்தாருன்னா நம்ம யாரும் நிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் வந்து தேவர்கள்லாம் சிவபெருமானை போற்றி புகழறாங்க. அவர்கிட்ட பாதங்கள்ல விழுந்து நமஸ்காரம் செய்து போற்றி புகழறாங்க. சிவபெருமான் எப்படி ஆசுதோஷ்னு சொல்லி, ஆசுதோஷ்ணம் எப்படின்னா ரொம்ப சீக்கிரமா திருப்தி அடைஞ்சிருவாங்க. சிவபெருமான் சிறந்த வைஷ்ணவருங்க, சிறந்த கிருஷ்ண பக்தர், ரொம்ப காருண்யம் நிரம்பியவர்கள். அதனால தாங்க பூதநாதான்னு சொல்லுவோம், பூதத்துக்கு கூட அடைக்கல் கொடுப்பாராம், அவ்வளவு கருணை நிரம்பியவராம. காரணம் கிருஷ்ணனுடைய ஆழ்ந்த ஸ்மரணத்திலேயே நிலைத்திருப்பவராம சிவபெருமான். அதனால தேவர்களா பிரார்த்தனை பண்ண உடனே அவர் கோபம் தெளிஞ்சு சீக்கிரம் திருப்தி அடைஞ்சிடறாராம் ஆசுதோஷ். சீக்கிரமா திருப்தி அடைந்து ஓகே நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த வில்ல வந்து ஹர தனுஷு தேவர்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாரு. தேவர்கள்லாம் என்ன பண்றாங்களாமா, காலப்போக்குல இந்த ஹர தனுஷு சிவதனுஷுவை வந்து நிமி மகாராஜா, ஸ்ரீமத் பாகவதத்துல வருது, நிமி மகாராஜாவுடைய மூத்த மகன் தேவவிரதன் அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். இந்த தேவவிரதன் வந்து ஜனக மகாராஜாவுடைய மூதாதையரா இருக்கார், ஃபோர் ஃபாதரா இருக்கார். இப்படியாக அந்த சந்ததி மூலமா ஜனக மகாராஜாட்ட இந்த ஹரதனுஷு வந்து சேர்ந்ததுன்னு இந்த கதையை ஜனக மகாராஜா சொல்றார். ஜனக மகாராஜா மேலும் சொல்றார், தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மகள் சீதா தேவியை பத்தி சொல்றார். இங்க திரேதா யுகத்துல திரேதாயாம் யஜதோ மகை அப்படின்னு சொல்றோம். திரேதா யுகத்தில் தர்மம் என்ன, யாகம். எல்லாரும் யாகம் செய்வாங்க, யாகம் செய்யாம யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா யாகம் மூலமா தான் திரேதா யுகத்துல வந்து பக்குவம் அடைந்து வைகுண்ட லோகத்துக்கு சென்றடைய முடியும். அதனால எல்லா ராஜாக்கள் ரிஷிகள் எல்லாம் யாகம் செஞ்சுட்டே இருப்பாங்க திரேதா யுகத்தில். ஸோ ஜனக மகாராஜாவும் யாகம் செய்வதற்கோசரம் ஒரு தடவை வந்து நிலத்தை வந்து உழுகின்றார், இந்த கலப்பையை வச்சு உழுறாரு. அது உழும் பொழுது ஜனக மகாராஜாவுக்கு வந்து ஒரு பூமியில வந்து ஒரு பாக்ஸ் பார்த்தாராங்க, ஒரு பெட்டி. உடனே அந்த பெட்டி எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கறாரு. அந்த பாக்ஸ்ல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான ஒரு குழந்தை, பெண் குழந்தை அதுல அந்த பாக்ஸ்ல தவழ்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் கோல்டன் கலரா. கோல்டன் கலர் எப்படி இந்த சம்பகா அப்படின்னு சொல்லுவோம்ல, சம்பகா ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரியா ரொம்ப சாஃப்ட், வெரி சாஃப்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் சைல்டு வந்து கை காலை அப்படி அசைச்சிட்டு அது வந்து அவ்வளவு தேஜஸாம, தன்னுடைய உடம்புல இருந்து அவ்வளவு தேஜஸ் ஜொலிக்கக்கூடிய அந்த உடம்போடு அந்த பாக்ஸ், அந்த குழந்தை, பெண் குழந்தை தவழ்ந்துட்டு இருந்தாங்களாமா. உடனே ஜனக மகாராஜாவுக்கு வேற ஆனந்தமான அந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு தன்னுடைய அரண்மனையில அந்த குழந்தைய வளர்க்கிறார். அண்ட் ஜனக மகாராஜா சொல்றாரு, இது எல்லாமே அந்த குழந்தைக்கு நான் சீதான்னு பேர் வைத்தேன். ஸோ சீதா தேவி இப்படிதான் வராங்க. அண்ட் நாளடைவில் இந்த சீதா தேவி வந்து வளர 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 கவர்ச்சிகரமான அழகான ஒரு பெண்ணை மாறினாங்க, பயங்கரமான அழகான. ஏன்னா பகவான் இல்லையா, பகவானுடைய மனைவி அவங்க மகாலட்சுமி. ரீசெண்டா பிருகத் பாகவதாமிரதால படிச்சுட்டு இருந்தேன். மகாலட்சுமி தான் வந்து சீதா தேவியாக அப்படி வராங்க. ஸோ
அவங்க பகவானுடைய மனைவியா இருக்கிறதுனால பயங்கரமான அழகாம, கண்ணை பறிக்கக்கூடிய அழகு. ஸோ இவங்களோட அழகுல மயங்கி நிறைய இளவரசர்கள் வந்து சீதா தேவியை கல்யாணம் பண்ணதுக்கு போறாங்களாம். ஜனக மகாராஜா ஒரு கண்டிஷன் போட்டாராமா. என்ன சொன்னாராமா, சீதா தேவி வந்து சாதாரணமா அம்மாவுடைய வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு குழந்தை அல்ல. நம்ம எல்லாரும் அப்படித்தானே அம்மாவோட வயிற்றுல அப்படித்தானே வர்றோம். ஆனா அவங்க பூமியிலிருந்து வந்தவங்க, அம்மாவோட வயிற்று வராததுனால இந்த குழந்தை என்னுடைய மகள் ரொம்ப ஸ்பெஷல். அதனால என்னுடைய மகள் சீதா தேவிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு யார் முன் வராங்களோ அவங்க ஒரு பெரிய ஒரு ஆற்றல் நிரம்பியவர்களா இருக்கணும், பெரிய ஹீரோவா இருக்கணும். அப்படிதான் தான் என்னுடைய மகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு கண்டிஷன் போடுறேன். அண்ட் வரக்கூடிய இளவரசர்கள் வந்து தங்களுடைய ஆற்றலை தெரிவிக்கணும். எப்படி தெரிவிக்கணும்னா, நான் வச்சிருக்கக்கூடிய இந்த சிவதனுசுவை வந்து தூக்கி அதுக்கு நான் ஏத்தணும். நான் சொல்லுவேன் இல்லையா, சிவதனுசு வில்லுக்கு கை இந்த நூல் கட்டுறது நான் ஏற்றணும். இதை யாரு செய்யறாங்களோ அவங்கதான் ஒரு பெரிய மாவீரன் நான் ஏற்றுக்கொள்வேன், அவங்களுக்கு தான் என்னுடைய மகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு கண்டிஷன் போடுறேன். ஸோ சிவதனுசுவை வந்து தூக்கி அதனுடைய நான் ஏத்துறதுக்கோசரம் ஏகப்பட்ட இளவரசர்கள் வராங்க. ஏன்னா சீதா தேவியோட அழகுல மயங்கி. ஆனா அவங்களால சிவதனுசு தூக்கு கூட முடியலையா, எல்லாரும் தோத்து போயிடுறாங்க. இளவரசர்களுக்கெல்லாம் கோவம் வருதான். எங்களுக்கு வந்து நாங்க செய்ய முடியாத ஒரு கண்டிஷனை போட்டு சீதா தேவி எங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாத மாதிரி நீங்க தடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கோபத்துல எல்லா இளவரசர்களும் சேர்ந்து ஜனக மகாராஜா கூட சண்டை போடுறாங்க. போர் ஜனக மகாராஜா ஒரு வருஷம் சண்டையாம இவங்க கூட, இளவரசர்கள் கூட. இதெல்லாம் ஜனக மகாராஜா சொல்றாரு விஸ்வாமித்திர ரிஷிக்கு. அந்த போர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்துல ஜனக மகாராஜா வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுறாராமா. அவருடைய கையை தூக்க கூட முடியலையாமா. ஒரு வருஷமா ஃபைட்டிங். கடைசியில ஜனக மகாராஜா தேவர்களை நோக்கி பிரார்த்தனை பண்றாங்க. ஏன்னா தேவர்கள்ட்ட இருந்து தானே இந்த சிவதனுசு வந்திருக்க வந்து. அதனால தேவர்களை நோக்கி மனம் உருகி பிரார்த்தனை பண்றாரு, என்னை காப்பாத்துங்க இவங்கள்ட்ட இருந்து அப்படின்னு. தேவர்கள் உடனே தெய்வீகமான அந்த தேவலோக படைன்னு சொல்லுவோம், டிவைன் ஆர்மி, தேவலோக படையை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த தேவலோக படை பிரம்மாண்டமா இருந்ததாமா. இந்த படைகள் வந்து கீழே இறங்கின உடனே இந்த இளவரசர்களை பயந்து ஓடிடுறாங்க. இப்படிதான் என்னுடைய மகள் சீதா தேவி அவங்களுக்கு திருமணம் செய்வதற்கோசரம் நான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 பாலகர்களும் என்னுடைய சிவதனுசுவை பார்க்கணும்னு சொன்னாங்க இல்லையா, நான் இப்ப வரவழைக்கிறேன்னு சொல்லி ஆணையிடுறாரு ஜனக மகாராஜா. 500 பைல்வான்கள் அவங்க ராமாயணத்தை அப்படிதான் சொல்லி 500 பைல்வான்கள், அதாவது பைல்வான்கள்னா பயங்கரமான பலம். இந்த 500 பைல்வான்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வராங்களாமா. ஒரு பெரிய வண்டியில வந்து இந்த சிவதனுசுவை வச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு அதை தள்ளிட்டு வராங்க. ராமா அமைதியா உட்கார்ந்துருக்காரு. பணிவே உட்கொண்ட வராமா. எப்படி ராமாவுடைய தெய்வீக குணங்கள் ராமாயணத்தை வர்ணிக்கப்பட்டிருக்கு. அவர் ரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப சிற்றுஷை செய்பவர், சேவை செய்பவர், பணிவே உட்கொண்டவர், அமைதியா பணிவின் சொரூபம் அவர். எதுவுமே சொல்லலையாமா. விஸ்வாமித்திர ரிஷி சொல்றாராமா, ராமா நீ போய் இந்த சிவதனுசு நீ தான் தூக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் அமைதியா இருக்காரு. விஸ்வாமித்திர ரிஷி ஆணை இட்ட உடனே ராமா நேர போறார். எல்லா இளவரசர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல ராமா தன்னுடைய இடது கையில சர்வ சாதாரணமா எந்த ஒரு முயற்சியும் போடாம லாவகமா அப்படி தூக்கிடுறாராமா சிவதனுசுவ. இளவரசர்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமாம், இது எப்படி சாத்தியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, இந்த ஹர தனுசுவை வந்து அப்படி தூக்கிடுறாரு, இடது கையில பிடிச்சிட்டு இருக்காரு. தன்னுடைய இடது கால் கட்டவரல், தன்னுடைய இடது கால் கட்டவரல்னால ஹரதனுசனுடைய கீழ்பாகத்தை கட்டவரலை வச்சு அமுத்திக்கிறாரு. அமுத்திட்டு தென் ஒரு எஜ்ஜில வந்து இந்த கயிறை கட்டுறாரு. கயிறை கட்டி ரொம்ப பிரம்மாண்டமான ஹரதனுசுவாங்க. அதனுடைய இன்னொரு எஜ்ஜுக்கு வந்து கயிறு அப்படி கட்டுறதுக்கு இந்த ஹரதனுசுவ அமுத்துறாராம், வளைக்கிறாராம். என்ன அப்படி வளைச்சுதானே கட்ட முடியும், அப்பதானே அது வில் அப்படி வளைஞ்சு வரும். ஸோ அந்த ஹரதனுசுவை வந்து ஸ்ட்ராங்கா வந்து வளைக்கிறாராமா இன்னொரு எஜ்ஜில கயிறை கட்டுறது. அப்படி
அவர் ஸ்ட்ராங்கா அப்படி வளைக்கும் பொழுது ஹரதனுஷ் வந்து நடுவுல படீர்னு பெரிய சவுண்டோட உடையறதும் உடைஞ்சிருது. ஹரதனுஷ் ஹெவி சவுண்ட். அம்மா அந்த சவுண்டினுடைய அதிர்வுல அங்க இருக்கக்கூடிய உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராஜாக்கள் இளவரசர்களும் உருண்டு கீழே விழுறாங்களாம் தரையில, இந்த அதிர்ச்சியில. இப்படியாக ராமா தன்னுடைய பராக்கிரமம் சொல்லுவோம் இல்லையா, இல்லையா, பராக்கிரமம். ஸோ தன்னுடைய வீர பராக்கிரமத்தை காமிக்கிறார். ராமா வந்து சர்வசாதாரணமா இந்த மாதிரியே ஹரதனுஷு உடைச்சிடுறார். ஜனக மகாராஜாவுக்கு பேர ஆனந்தம். தன்னுடைய மகள் சீதா தேவியை ராமாவுக்கு தான் கல்யாணம் பண்ணணும், கண்டிஷன் பூர்த்தி ஆயிருச்சு. உடனே செய்தி அனுப்புறார், தன்னுடைய வீரர்களுக்கு செய்தி அனுப்பிச்சு போய் தசரத மகாராஜாவை கூட்டிட்டு வாங்க நீங்க. தென் தசரத மகாராஜா வசிஷ்ட ரிஷியோட அங்க வரார், ஐயோ இங்க மிथिलाவுக்கு. தென் வசிஷ்ட ரிஷி இங்க இங்க ராமாவுக்கும் சீதா தேவிக்கும் கல்யாணம் நடக்க போறது. தென் வசிஷ்ட ரிஷி உடனே ரெக்வஸ்ட் பண்றார் ஜனக மகாராஜாட்ட, உங்களுடைய இளைய மகள், அதாவது சீதா தேவியுடைய தங்கை ஊர்மிளா, அவங்கள வந்து லக்ஷ்மணாவுக்கு நீங்க வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு வசிஷ்ட ரிஷி ரெக்வஸ்ட் பண்றார். ஜனக மகாராஜா ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திர ரிஷி வசிஷ்ட ரிஷி 2 பேரும் சேர்ந்து ரெக்வஸ்ட் பண்றாங்களாமா ஜனக மகாராஜாட்ட. என்ன ரெக்வஸ்ட் பண்றாங்களாமா, உங்களுடைய தம்பி குசத்வஜா, இது பாகவதத்திலையும் வருது, ஜனக மகாராஜோட தம்பி குசத்வஜா, இந்த குசத்வஜாவுடைய 2 மகள்கள், அவங்கள வந்து பரத சத்ருகுணாவுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டிக்கிறாங்க. ஜனக மகாராஜா அதுக்கு ஒத்துக்கிறார். இப்படியாக ஒரே நாள்ல ராமா லக்ஷ்மணா பரத சத்ருகுணா 4 பேருக்கும் மேரேஜ் நடக்கிறது, மணமேடை. அப்படி ஒரே சமயத்துல. இது பாலகாண்டத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக சீதா கல்யாணம்னு சொல்லுவோம். அதுதான் சீதா கல்யாணம் தான் இங்க சீதா தேவிக்கும் ராமாவுக்கும் நடந்த இந்த விவாகம். ரொம்ப மங்களகரமான இந்த ஒரு லீலை இது. இது பாலகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரே ஒரு ஸ்லோகம், அதோட நான் முடிச்சிடுறேன். இப்படிப்பட்ட ராமச்சந்திர பகவான் ஒரு விரதம் எடுத்திருக்காரு. இது யுத்த காண்டத்துல வருது. சக்ரித் ஏவ பிரபன்னோயஸ் தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வதா தஸ்மை ததாமி ஏதத் விரதம் மமா. வெரி பியூட்டிஃபுல் ஸ்லோகம். ராமா ஒரு விரதம் எடுத்திருக்காராம். என்ன விரதம்னா, யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு சரணாகதி அடைந்து, ஓ ராமா நான் உங்களுக்கு சரணாகதி அடைஞ்சிட்டேன், நான் உங்களை சார்ந்தவன் அப்படின்னு சொன்னார்னா, மனப்பூர்வமா அப்படி என்கிட்ட சொன்னார்னா, நான் அவர்களுக்கு எப்பாடுபட்டாவது நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். இது என்னுடைய விரதம், இது ஒரு சபதம் அப்படின்னு ராமா இதை சொல்றாரு யுத்த காண்டத்துல. ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் அது. ஸோ அப்படிப்பட்ட ராமச்சந்திர பகவான் இப்படி ஒரு வாக்கு கொடுத்திருக்கார். அதனால நம்ம எல்லோரும் ராமா கிருஷ்ணா இவர்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா நம்ம சரணாகதி அடையும் பொழுது நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. என்ன பாதுகாப்பு, என்ன பாதுகாப்பு? மாயாவுடைய பிடியிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்து பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து நம்மை விடுவித்து பகவான் உலகம் கோலோக பிருந்தாவனத்துக்கு நம்ம திரும்பி செல்லலாம். அது நம்ம என்ன செய்யணும்? ராமா நம்ம கிருஷ்ணா இவர்களுக்கு நம்ம சரணாகதி அடையணும். இதுதான் நம்மளுடைய தலையாய ஒரு குறிக்கோளா இருக்கணும். அதனாலதான் நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை அதனாலதான் நம்ம ஜபம் செய்யறோம். இந்த மந்திரத்துல ராமாவுடைய பெயரும் இருக்கு, கிருஷ்ணாவுடைய பெயரும் இருக்கு. ஸோ இவர் 2 பேர்கிட்டையும் நம்ம சரணாகதி அடைவதற்கு நாம் பிரயத்தனம் செய்யணும். ஓகே, நான் இங்கே முடிச்சுக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குங்களா? யாருக்காவது ஏதாவது கேள்வி, சந்தேகம்? ஓகே, ஆல்ரெடி 9:11 ஆயிடுச்சு. நான் இங்கே முடிச்சுக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. ஓகே பிரபு, நான் இங்கே முடிச்சுக்கிறேன்.